வெல்கம் டு பிரபு மேத்ஸ். எஸ்ஜிடி எக்ஸாமோட அப்டேட்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டை இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறது தெரியும். அதை தாண்டி அப்ளிகேஷனில் நம்ம ஏதாவது தவறு செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதில் எடிட் ஆப்ஷனும் இப்போ கொடுத்துருந்தாங்க. அதாவது 23ஆம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் டிஆர்பி மூலமாக. ஸோ அந்த டைமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 5 மணியோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் எல்லாருமே வந்து சேஞ்ச் பண்ணணுமா, இந்த எடிட் ஆப்ஷன் வந்து செய்யணுமா, இல்லை நாங்கள் செய்யலை அப்படிங்கிறத தாண்டி சார் இந்த எடிட் ஆப்ஷன் செஞ்சவங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய நிறையா விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் இந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்களோ, ஸோ நீங்கள் எல்லாருமே தவறாமல் செஞ்சுருக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது, எவ்ரி பேஜஸும் நீங்கள் எந்த பேஜெல்லாம் எடிட் ஆப்ஷனுக்குள்ளே கொண்டு வந்தீங்களோ அந்த பேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் கொடுத்துருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி எவ்ரி பேஜஸும் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி டெக்ளரேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகிருக்கும். சரிங்களா? பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. அதில் பார்க்குறப்போ அந்த டிக்ளரேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கிறப்போ கட்டாயமாக நீங்கள் அதை டிக்ளரேஷன் ஓகே பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பேஜஸ்லலாம் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிங்களோ அது எல்லாமே சேஞ்ச் ஆகாமல் ப்ரீவியஸாக இருந்தது மட்டும்தான் வந்திருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணப்போ என்னென்ன கொடுத்துருந்தீங்களோ அதான் வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு மேஜராக இருந்த கம்யூனிட்டி முதற்கொண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இன்கேஸ் நீங்கள் கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கு உண்டான அப்ளிகேஷன் சார்ஜ் வந்து மாறுபடும். சரிங்களா? இன்கேஸ் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கட்ட வேண்டியதுன்னா கட்டணும். இல்லை சார் கம்யூனிட்டி மாற்றினதுனால நான் ஆல்ரெடி முன்னாடி கூட கட்டிட்டேன், இப்போ எனக்கு வந்து ரிட்டன் பேமெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது கட்டாயமாக அது எல்லாமே உங்களை சார்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி நீங்கள் மெயில் ஐடியும் கண்டிப்பாக மொபைல் நம்பரும் மாற்ற முடியாதுங்கிறதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்களோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டோமா அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்தது மட்டுமே தான் வரும். ப்ளஸ் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சார் இந்த எடிட் ஆப்ஷன் வந்து எல்லாருமே வந்து செய்யணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது கிடையவே கிடையாது. யாரெல்லாம் உங்களோட அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்களோ நீங்கள் மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணப்போ என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த டீட்டெயிலை வச்சு தான் உங்களுக்கு ஃபர்தராக எல்லா ப்ராசஸ்க்கும் அவங்க அந்த டீட்டெயிலை தான் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கான டைமிங்கிறது நமக்கு இந்த ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே உங்களுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் அப் டு 11th 12th படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டு போகிறது நமக்கு சேஃபஸ்ட் ஒன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் நம்ம இந்த எக்ஸாம்ஸ்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கு மேக்ஸிமம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா காம்படிஷன் லெவலுங்கிறது கொஞ்சம் ஹையாக தான் இருக்க போகுது. அப்ளிகேஷன் ரிஜெக்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான லெவல் தான் இருக்கும். அதை நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் அப்ளிகேஷன் வருது அப்படின்னா அதில் நியர்பை பார்த்திங்கன்னா ஒரு 50,000 80,000 வரைக்கும் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. நியர்பை 1 லட்சம் பேர் கூட அட்டன் பண்ணாமல் போவாங்க. அந்த லெவலுக்கு போகும். ஆனால் இதில் வந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நமக்கு அட்டனுக்குள்ளே வரப்போகிறாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாமுக்காக ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரப்போகிறாங்க. ஸோ நீங்களும் எஃபர்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக நீங்களும் உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ இன்னும் இது சம்மந்தமான என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.